ரீடைரக்ஷன்னா இன்னும் இல்லை. 301 ரீடைரக்ஷன் அண்ட் 302 ரீடைரக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஒரு யூஆர்எல் இருக்குது ஃபார் ஹெச்டிடிபிலேருந்து ஹெச்டிடிபிஎஸ் மாற்றுறதாகட்டும். அப்புறம் வந்து ஒரு என்ன சொல்கிறது நான் டபிள்யூடபிள்யூலேருந்து டபிள்யூடபிள்யூ மாற்றுறது, இது எல்லாமே வந்து ரீடைரக்ஷனில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ் இன் சேலம்லேருந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ் இன் சென்னை அப்படின்னு சொல்லி லொக்கேஷன் மாற்றணும். இது யூஆர்எல்ல இருக்கக்கூடிய அந்த வேர்டை மாற்றணும் அப்படின்னா வந்து 301 ரீடைரக்ஷன் அப்படிங்கிறது பர்மனெண்ட் ரீடைரக்ஷன்ஸ். இது எப்போ பண்ணுவாங்க அப்படின்னா வந்து என்ன சொல்கிறது அந்த இது யூஆர்எலுக்கு வந்து இதுக்கு மேலே யூஸே ஆகாது, அவங்க வந்து பர்மனெண்ட்டாக ரீடைரக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த 301 ரீடைரக்ஷன் வந்து கொடுக்கலாம். இல்லை இப்போ வந்து சைட்டு வந்து மெயின்டெனன்ஸில் இருக்குது, அதனால் யூசர்ஸ் வந்து லாஸ்ட் ஆகக்கூடாது அப்படிங்கும்போது 302 ரீடைரக்ஷன் கொடுக்கலாம். 301 ரீடைரக்ஷனுக்கும் 302 ரீடைரக்ஷனுக்கும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா 301 ரீடைரக்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த யூஆர்எலுக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் இருந்துச்சோ, அதாவது இப்போ எஸ்இஓ வேல்யூ இருந்துச்சோ, பேக்லிங் வேல்யூ இருந்துச்சோ, அது அப்படியே இந்த யூஆர்எலுக்கும் வந்து பாஸ் ஆகும். எஸ்இஓ வேல்யூ பாஸ் ஆகும் 301 ரீடைரக்ஷனில். 302 ரீடைரக்ஷனில் எஸ்இஓ வேல்யூ பாஸ் ஆகாது, அது வந்து ஒரு யூஆர்எலாக வந்து கன்சிடர் பண்ணாது. இதுதான் அதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு.